காது அவங்களுக்கு எதனால சார் ஆடிட்டரி நர்வ் வந்து கட்டாக இருக்குது சார். இந்த இடத்துல இந்த ஆடிட்டரி நர்வ் கட்டாக இருக்குங்கிட்டே அவங்களால கேட்க முடியும் சார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் சார், இந்த டிசி மோட்டார் மூலிமா என்ன சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆம்பிஃபை பண்ணிக்கிறோம் சார். சவுண்டு இந்த மாதிரி ஆடியோஸ் ஆம்பிஃபை பண்ணிக்கிறோம் சார். ஆம்பிஃபை பண்ணுறப்போ இதில் வந்து நம்ம அதோட ஃப்ரீக்வன்சி அவுட்புட்டாக கிடைக்கும் சார். கிடைக்கும் போது டிசி மோட்டார் இந்த மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் சார், அதை வந்து மிங்கிள் பண்ணும் சார். ஆம்பிஃபை வந்து மிங்கிள் பண்ணி சார் அது வந்து ஒரு புது வைப்ரேஷன் கிடைக்கும் சார். அந்த வைப்ரேஷன் நம்ம பைக் பண்ணுறோம் சார். இந்த இடத்துல வந்து ட்ரைஜாமின் நர்வ்னு ஒன்று இருக்குது சார். இது வந்து அது வந்து டூவாக இருக்குது சார். அது டூ டைப்ஸாக நம்ம சொல்லலாம் சார். ஆப்டோமெட்ரிக் அண்ட் மேக்ஸிலேட் சார். மேக்ஸிலேட் ஆப்டோமெட்ரிக் என்ன பண்ணும் சார், சென்சேஷன் பண்ணும் சார். அந்த இம்பல்ஸை கிரியேட் பண்ணும் சார். இந்த ட்ரைஜாமின் நர்வ்ஸ் வந்து அதாவது தூண்டி விடும் சார். இந்த மாதிரி ஒரு உள்ள வந்திருக்கு, அது என்னன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்கும் சார். இந்த ட்ரைஜாமின் என்ன பண்ணுறோம் சார், அப்படி என்ன வந்திருக்குன்னு நம்ம பைட் பண்ணுறப்போ சார், இங்கே இருக்கும்போது ட்ரைஜாமின் நர்வ்ஸ் இங்கே இருக்கும்போது டேரெக்டாக பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு சார். அவங்களுக்கு நம்மளுக்கு ஆடிட்டரி நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, ட்ரைஜாமின் நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு சார். நமக்கு ஆடிட்டரி நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அவங்க கனெக்ட் ஆயிருக்கு சார். ஆனால் அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, எதனால நமக்கு தெரியாது சார். பர்த்தாக கூட இருக்காது சார். ஆனால் இந்த ட்ரைஜாமின் நர்வ்ஸ் வந்து எப்பயுமே யாரும் கனெக்ட் எதுவுமே டிஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ட்ரைஜாமின் நர்வ்ஸ் என்ன பண்ணும் சார், அதில் இருக்க மெசேஜையும் அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய மெசேஜோ இம்பல்ஸையோ ஏதாவது ஆடியோ அந்த மாதிரி சவுண்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை வந்து ஆம்பிஃபை பண்ணி நம்ம டேரெக்டாக பிரெயினில் கொடுக்கும்போது அது அவங்களால புரிஞ்சுக்க முடியும் சார். பை பைட்டிங் த மோட்டார்ஸ் இந்த மோட்டார் வச்சு நம்ம பண்ணலாம் சார். இதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து நானோ சிப் வச்சு அதாவது மைக்ரோ சிப் வச்சு நம்ம டிசைன் பண்ணி டென்டல் சர்ஜரி மூலமாக வச்சுட்டோம்னா சார், இப்போ நம்ம பேசும்போது அவங்களுக்கு டேரெக்டாக அது தெரிஞ்சுக்கும் சார், சென்ஸ் பண்ணிக்கும் சார். டேரெக்டாக சென்ஸ் பண்ணி நம்ம டென்டல் சர்ஜரி உள்ளே வைக்கும்போது லாஸ்ட் இந்த டீத்துக்கு நல்லா வைக்கும்போது அந்த சர்ஜரி வந்து நம்ம அவங்க பேசும்போது அவங்களுக்கு டேரெக்டாக ஐ டூ வந்து அவங்க வாட்ச் பண்ணும்போது அது டேரெக்டாக கனெக்ட் ஆகி இங்கே ஒரு மெசேஜ் பாக்ஸ் இதுதான் பேச வராங்க அவங்கள்ட்ட அசையும் போது அவங்களுக்கு தெரியும் சார். அப்போ தெரியும் போது அந்த நானோடெக் மைக்ரோசிப் வந்து என்ன பண்ணும் சார், அது வந்து டேரெக்டாக மறுபடியும் அது கனெக்ட் பண்ணும் சார். இப்போ நம்ம இதில் பைக் பண்ணுறோம் சார். இது ஃப்யூச்சரில் ஃபர்தராக இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் சார். அது வந்து ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும், அப்புறம் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கும். அது வந்து நான் ஃப்யூச்சரில் 75,000 வரலாம், இல்லை 2 lakhs மேலே அது மாதிரி ப்ராஜெக்ட் வரும் சார். நாங்கள் ஃபைட் பண்ணுற நர்வ்ஸ் இருக்குல்ல, ஆமாம் சார். ட்ரைஜாம் நர்வ் வந்து சிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரூவன் ஆர்டிக்கல் ஏதாவது இருக்குது சார். எங்கள் பாட்டிக்கு வந்து கால் வீக்கம் சார். அவங்க வந்து மிஷின் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாள் நான் அது பண்ணிட்டு இருந்தேன் சார். பண்ணிவிட்டு அங்கே சும்மா இருந்து அவுட் தானே எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து வாங்கினாங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து வச்சேன். அப்புறம் வச்சுட்டு காது அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். நாமெல்லாம் காது அடிச்சிடணும், அவங்க காது கேட்காது சார். அப்போ அவங்க பைக் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் மட்டும் பண்ணிவிட்டு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஆரம்பிச்சு சார். வைப்ரேஷன் மூலிமா அவங்க ட்ரை ஒரு நர்வ் வந்து போச்சு சார். அது நர்வில் எனக்கு பாட்டு கேட்டுக்குதான் பாட்டு கேட்குதுன்னாங்க. அப்புறம் தான் சார் இப்போ சரி அப்போ என்ன நர்வ்ஸ் இருக்குன்னு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அது ட்ரைஜம் நர்வ் அது பட் வந்து அது கட்டாகவே கட்டாகும் சார். மற்ற நர்வ்ஸில் வந்து ஆடிட்டரி நர்வ்ஸ் வந்து கட்டாயிடும். அவங்க கேட்ட பாட்டு வந்து எங்கேருந்து வந்தது சார்? இந்த புக்கு தான் சார். நீங்கள் எதாவது பாட்டு கொடுத்தீங்க? ஆமாம் சார். இப்போ நீங்கள் கூட வைக்கணும் சார். இனிமேல் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சார் சில நோஸ்லாம் இதாக இருக்காது சார். ஆனால் இந்த நோவு வந்து என்ன பண்ணுவோம் சார், பைட் பண்ணுறப்போ டேரெக்டாக இந்த பிரெயினுக்கு கனெக்ட் ஆகிடும். பிரெயினுக்கு கனெக்ட் ஆகி இங்கே இருக்க சார் மிடில் ஆப்லாகேட்டா சைடில் வந்து ஏன்னா மிடில் ஆப்லாகேட்டா ரொம்ப இது கனெக்டட் டு ஸ்பைனல் கார்ட். அந்த இடத்துல அவங்களுக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகி டேரெக்டாக அந்த இருக்க மெசேஜெல்லாம் டேரெக்டாக ஒன்றா பாஸ் ஆகும் சார். இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு அப்படின்னு இது நீங்கள் எது கேட்டு பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கனெக்ட் பண்ணிட்டியா? ப்ரோ தைரியமாக ஒன்றும் ஆகாது. இது வந்து பைக் மட்டும் பண்ணிக்கிறேன். கேட்குதா? அதெல்லாம் ஃபுல்லாக இது வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் மூலிமா அதை வந்து மிங்கிள் பண்ணுவோம். அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் இது வந்து நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் சார், பரவாயில்ல ஒன்றும் ஆகாது.
சார் நீங்கள் எந்த காலேஜ் சார்? ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் ஸ்டெல்லா மேரிஸ். ஐ எம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் செந்தில்குமார், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். செந்தில்குமார் சார். ஹலோ சார். ஈஸி சார். நான் த ஃபேக்கல்ட்டி. ஓகே, நைஸ் ப்ராஜெக்ட் சார். ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈரோடு. தங்கச்சி எங்கே சார் சேர்த்துருக்கிறேன்? அவர் எந்த ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் இசி? ஓ ரைட். இவங்க இசி ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஈஸி சார். எஸ். தேர்ட் இயர் இசி. நைஸ் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ.